My dear students, good afternoon everybody. Today we discuss about the topic current loop as a magnetic dipole. Okay, magnetic dipole na already நம்ம என்ன படிச்சிருக்கோம்? two pole இருக்கும், pole strength இருக்கும். Okay, pole strength in between the edges. That is a bar magnet. The bar magnet consists of a two pole strength. In between the pole strength 2L into QM is nothing but a pole strength, that is QM dot 2L, that is equal to PM, that is pole strength அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் கிளாஸ் படிச்சிருக்கோம். ஓகே, பட் இப்போ இந்த போல் ஸ்ட்ரென்த் எதுக்காக சொல்ல வரோன்னா, இந்த மேக்னெட்டிக் டைபோல் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா போல் ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணியிருக்கு. ஓகே, பட் இந்த கரண்ட் லூப் பேஸ் மேக்னெட்டிக் டைபோல் அப்படின்றது இட் இஸ் ஒன் ஆஃப் த பேஸ் ஆஃப் த சர்க்குலர் காயில் அப்படின்னு சொல்கிறோம். சர்க்குலர் காயில். ஓகே, the circular coil means the magnetic field at a point on the axis of a current carrying circular loop of radius r. The distance z from its center is given by b vector is equal to mu naught I divided by 2 into r square divided by r square plus z square whole power 3 by 2 into k cap. Okay, from this equation 3.37 வந்து நம்ம பார்த்துருக்கோம். இப்போ 3.37 எங்கே இருக்குது பாருங்க, தட் இஸ் சர்க்குலர் காயில் கேரிங் கரண்ட்டோட ஃபைனல் ரிசல்ட். சர்க்குலர் காயில் கேரிங் கரண்ட்டோட ஃபைனல் ரிசல்ட்டு தான் வந்து என்னது 3.37 ஈக்குவேஷன். இந்த 3.37 இருக்கு இல்லையா, இந்த டயக்ராம் பக்கத்தில் b vector is equal to mu naught n I divided by 2 into r square divided by r square plus z square whole power 3 by 2 into k cap அப்படின்னு சொல்கிறோம். This is a 3.37 equation. This is the final result for the circular coil of n turns, then the magnetic field is அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். அதாவது சர்க்குலர் காயிலுடைய ஃபைனல் ரிசல்ட், நான் இந்த கேஸுடைய ஃபைனல் ரிசல்ட். ஓகேவா, இப்போ இங்கே என்ன பண்ணுறோம், இந்த நவ் வி டிஸ்கஸ் டுடே டி டிஸ்கஸ் அபவுட் த டாபிக் மேக்னெட்டிக் லூப் ஆஸ் ஏ current loop as a magnetic dipole. The magnetic field at a point on the axis of the current carrying circular loop means only one turns of the coil. ஒரு சர்க்குலர் லூப்பை கன்சிடர் பண்ணுறோம். இட் ஹேவிங் ரேடியஸ் ஆர், இஜெட் டிஸ்டன்ஸில் என்ன பண்ணுறோம், இஜெட் டிஸ்டன்ஸில் ஒன் ஆஃப் த பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணி வாட் அபவுட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் அந்த 3.37 ஈக்குவேஷன் தான் இங்கே கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, இப்போ b vector is equal to mu naught I divided by 2 into r square divided by r square plus z square whole power 3 by 2 into k cap அப்படின்னு சொல்கிறோம். At a large distance z is greater than r, அல்லது r is very less than compare than z அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா, r is very much less than the z அப்படின்னு சொல்கிறோம். therefore r square plus z square approximately equal to z square. இதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னா, இந்த r square வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா கேன்சல் பண்ணிடும். r square வந்து என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஃபைனலாக என்ன இருக்குது அப்படின்னா z square மட்டும்தான் இருக்கும். அப்போ z square whole power 3 by 2 கன்சிடர் பண்ணுறோம். z square whole power 3 by 2. இந்த 2 கேன்சல் ஆகிடும். ஃபைனலாக z cube மட்டும் வரும். அந்த z cube தான் இங்கே எழுதியிருக்காங்க, z cube. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன். So that the mu naught I by 2 into r square divided by z cube into k cap அப்படின்னு சொல்கிறோம். now this equation என்ன பண்ணுறோம் அப்படின்னா பையால் மல்டிப்ளை பண்ணி பையால் டிவைட் பண்ணுறோம். பையால் டிவைட் பண்ணுங்கள். பை 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 இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா, எப்போவுமே ஒரு ஈக்குவேஷனை வந்து என்ன பண்ணுறோம், பை டிவைட் பை பை அப்படின்றோம். தட் இஸ் ஈக்குவல் டு வாட் 1 அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது மேலே என்ன பையால் மல்டிப்ளை பண்ணியிருக்கு, பையால் டிவைட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் ஈக்குவல் டு 1. வேல்யூ வந்து என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. ஓகேவா, பட் ஏஸ் ஈக்குவல் டு வந்து சர்க்குலர் காயில் ஏஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். ஏஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர். இப்போ இந்த பை ஆர் ஸ்கொயர் வந்து என்ன பண்ணுறோம்னா கேபிட்டல் ஏ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள். ஸோ b vector is equal to mu naught I divided by 2 pi into pi r square divided by z cube into k cap அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, தட் இஸ் ஈக்குவேஷன் 3.42. நெக்ஸ்ட் another one that இங்கே நெக்ஸ்ட் பாருங்கள். let A be the area of the circular loop. A is equal to pi r square. So rewriting the equation 3.42 in the terms of area of the loop, so that b vector is equal to mu naught I divided by 2 pi into a divided by z cube into k cap அப்படின்னு சொல்கிறோம்.
சரியா? ஸோ தட் த பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ டிவைட் பை இந்த 2 இன்ட்டு 2 என்ன 4 பை ஆகிடும். அடுத்த ஸ்டெப்பில் வந்து டூ வந்து என்ன ஆகிடுது மியூ நாட் ஆர் இது வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இந்த 3.43 எழுதுறோம். மியூ நாட் டிவைட் பை 4 பை இன்ட்டு 2IA இன்ட்டு ஜெட் கியூப் இன்ட்டு கே கேப் அப்படின்னு சொல்கிறோம். அகைன் என்ன பண்ணுறோம், இங்கே 2ஆல் மல்டிப்ளை 2ஆல் டிவைட் பண்ணுற அவ்வளோதான். ஓகேவா? 2IA நம்ம வர வைக்கிறதுக்கோசரம். இப்போ கீழே ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ 2 இன்ட்டு 2 4 பை ஆயிடுது. இந்த கீழே டிவைட் பை ஜெட் கியூப் தான். மேலே வந்து என்ன ஆயிரும் மியூ நாட் ஐ டிவைட் பை 2IA இன்ட்டு கே கேப் அப்படின்னு. த கம்பேரிங் ஈக்குவேஷன் 3.43 வித் த ஈக்குவேஷன் 3.14 பிஎம்ஸ் ஈக்குவல் டு ஐஏ அப்படின்னு சொல்கிறோம். பிஎம்ஸ் ஈக்குவல் டு ஐஏ. அப்போ ஏவோட வேல்யூ வந்து என்னதுன்னா ஏ மட்டும் என்ன பண்ணிக்கிறீங்க எடுத்துக்கிறீங்க. ஏவோட வேல்யூ மட்டும் என்ன பண்ணிக்கோ இந்த ஏவை மட்டும் இங்கே கன்சிடர் பண்ணுறோம். மீதி இந்த ரிமைனிங் ஆல் பை ஜெட் கியூப் பை 2 இன்ட்டு 2 இந்த கே கேப்பு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறோம்னா வாட் இஸ் பிஎம்ஸ் ஈக்குவல் டு ஐஏ. 3.14 எங்கே இருக்குன்னு பாருங்கள் முன்னாடி. அப்படியே முன்னாடி ஃப்ரண்ட் பேஜில் திருப்பி உங்கள் புக்கில் ஃப்ரண்ட் பேஜில் திருப்பி பாருங்கள். 3.14 ஈக்குவேஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். 3.14 பாருங்கள். ஆக்சுவலாக இந்த இடத்துல எழுதணும் நான். ஜஸ்ட் வெயிட். 3.14 பாருங்கள். த்ரீ 3.14னா லெசன் ஸ்டார்டிங்லேயே இருக்கும். இங்கே இருக்கும் பாருங்கள். 3.17 3.14 இருக்கு இல்லையா? இப்போ இதில் பி இன்ட்டு இது ஆக்சல் லைனுக்குரிய ஈக்குவேஷன் மியூ நாட் டிவைட் பை 2 பை ஆர் கியூப் மியூ நாட் பை 4 பை இன்ட்டு மியூ நாட் டிவைட் பை 4 பை இன்ட்டு கவனிங்க மியூ நாட் டிவைட் பை 4 பை 2 பை ஆர் கியூப் இன்ட்டு பிஎம் வெக்டர் இருக்கு இல்லையா? இப்போ தட் இஸ் பிஎம் வெக்டர் ஈக்குவல் டு பிஎம் இன்ட்டு ஐ கேப். இந்த 3.14 வேணால் என்ன பண்ணிங்க அந்த பக்கத்தில் எழுதிக்கிங்க. கரண்ட் லூப் பேசிய மேக்னெட்டிக் டைபோல். ஓகேவா? கரண்ட் லூப் பேசிய மேக்னெட்டிக் டைபோல். அதுக்கு பக்கத்தில் அது என்ன பண்ணிக்க அந்த கொஷினை எழுதிக்கிங்க, இந்த ஈக்குவேஷனை எழுதிக்கிங்க. 3.14 ஈக்குவேஷனை எல்லோரும் தயவுசெய்து எழுதிக்கிங்க. அது என்ன பண்ணுறதை கம்பேர் பண்ணுறோம். இந்த டூ ஈக்குவேஷன்ஸ் ஆர் கம்பேரிங். Finally we get the value. What is that? The PM vector is equal to I into A cap அப்படின்னு சொல்கிறோம். சரியா? A is என்ன சொல்கிறோம்? PM is called magnetic dipole moment. Magnetic dipole moment நான் முதல்ல சொல்லிட்டேன். that is QM into இந்த PMனா என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. PM is called magnetic dipole moment. அது ஒரு 2 மார்க் கொஸ்டின். அப்படியே அனலைன் பண்ணிக்கங்க. magnetic dipole moment அது ஒரு 2 மார்க் கொஸ்டின். ஸோ என்ன பண்ணிக்க அதையும் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் PM vector is equal to I into A cap or I vector அப்படின்னு சொல்கிறோம். This is implies that a current carrying circular loop behaves a magnetic dipole of magnetic moment அப்படின்னு சொல்கிறோம். that is PM vector சொல்கிறோம். ஓகேவா? ஸோ the magnetic dipole moment of the any current loop is equal to the product of the current and area of the loop அப்படின்றோம். ஓகேவா? இது அப்படியே அனலைன் பண்ணிக்கிங்க. லெட்டர்ஸ் வந்து திக்னஸாக இருக்கு இல்லையா? திக்னஸாக இருக்கு இல்லையா? அதை அப்படியே அனலைன் பண்ணிக்கிங்க. த மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் ஆஃப் எனி கரண்ட் லூப் இஸ் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த கரண்ட் அண்ட் த ஏரியா ஆஃப் த லூப். ப்ராடக்ட் ஆஃப் த கரண்ட்னா ஐஏ. இந்த ஏரியா ஆஃப் த லூப் வந்து என்ன சொல்கிறோம்? ஏ அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஏ வெக்டர். இந்த மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்டுக்கு இப்படி என்ன பண்ணலாம்? ஒரு டெஃபினிஷன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கலாம். ஓகேவா? பிஎம் ஈக்குவல் டு ஐ வெக்டர் டாட் ஏ வெக்டர் அப்படின்னு என்ன பண்ணலாம்? ஒரு ஸ்டேட்மெண்ட் டெஃபினிஷனை நம்ம என்ன பண்ணலாம்? எழுதலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கடுத்து ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். எப்படி மேக்ஸ்வெல் ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல் முன்னாடிலாம் பார்த்தோம்ல, அதேமாதிரி ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் அப்படிங்கிறது இன்னொரு டிட்டர்மைன் த டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் மூமெண்ட். எந்த டைரக்ஷனில் இருக்கோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா we use the right hand thumb rule which is state that. ஓகேவா? இப்போ டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் மூமெண்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக என்ன இருக்கும்? அரவுண்ட் த மேக்னெட்டிக் மூமெண்ட் இன் பர்பண்டிகுலர் டைரக்ஷன் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் இஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்கிறோம். த எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் இஸ் பாசிபிள். So that we curl the fingers of the right hand in the direction of the current loop. இந்த ஃபிங்கர்ஸ்லாம் வந்து என்ன சொல்கிறதுனா direction of the current loop. Then the stretched
dump gives direction of the magnetic moments of the associated with the loop அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஆக்சுவலாக இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ டம்பிங்கர் வந்து என்ன சொல்கிறோன்னா, டம்பிங்கர் கிவ்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். டம்பிங்கர் இஸ் டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ரிமைனிங் 4 ஃபிங்கர்ஸ் இப்படி மடக்கிறீங்க அப்படின்னா அந்த ரிமைனிங் அந்த 4 ஃபிங்கர்ஸ் வந்து என்னது டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் லூப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த தம் ஃபிங்கர் வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோ, ரிமைனிங் 4 ஃபிங்கர்ஸை மடக்கி வச்சுக்க. சரி, அது டயக்ராம் எதாவது கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கலாம். முன்னாடி கொடுத்துருக்காங்களே, முன்னாடியே நம்ம இதில் பார்த்துருப்போம், இந்த டயக்ராம்ஸ் முன்னாடி பார்த்துருப்போம் இல்லையா? இந்த டயக்ராம் பாருங்கள், இந்த மேக்ஸ்வெல் ரைட் ஹேண்ட் கார்க் ஸ்க்ரூ ரூல் இருக்குன்னு இல்லையா? அங்கே இந்த ஃபிகர்ஸில் அந்த தம் ஃபிங்கர் வந்து எப்படி நம்ம தம் ஃபிங்கர் அந்த ரைட் ஹேண்டு நம்ம வலது கையை வந்து எப்படி மடக்கிருக்கோம் அப்படி அந்த டயக்ராமை பாருங்கள். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு டேபிள் 3.3 எண்ட் ரூல் அப்படின்னு சொல்கிறோம். எண்ட் ரூல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு எண்ட் ரூல் அப்படிங்கிறது லாஸ்ட்டு இயர் சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா, எண்ட் ரூலு நார்த் போல் அண்ட் சவுத் போல் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் கரண்ட், அதாவது இட் இஸ் பேஸ்ட் ஆன் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இட் இஸ் பேஸ்ட் ஆன் த டைரக்ஷன் ஆஃப் தி கரண்ட்டு வந்து ஆன்டி கிளாக்வைஸில் ரொட்டேஷன் ஆச்சுன்னா, இந்த கரண்ட் ஆன்டி கிளாக்வைஸில் ரொட்டேஷன் ஆச்சுன்னா பொலாரிட்டி வந்து நார்த் போலாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். பொலாரிட்டி நார்த் போலாக இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஆன்டி கிளாக்வைஸ் கரண்ட்டு பொலாரிட்டி நார்த் போல் அப்படின்னு சொல்கிறோம். பொலாரிட்டி ஈஸ் வந்து என்னது நார்த் போல். ஓகேவா? இன்கேஸு கிளாக்வைஸ் கரண்ட் அப்படின்னா பொலாரிட்டி வந்து என்னது சவுத் போல் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இது இந்த மாதிரி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கூட என்ன பண்ணிக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி என்னது ஒரு சர்க்கிள் இருக்க எண்ட் ரூல் அப்படி எடுத்துக்கிறோம். இப்போ இதில் கரண்ட் ஐ ஃப்ளோ ஆகுது. சரியா? இப்போ கரண்ட்டு வந்து நான் எந்த டைரெக்ஷனில் இப்படி நான் போட்டேனோ அதே டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆச்சுன்னா நார்த் போல் இங்கேயும் சவுத் போல் இங்கேயும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இன்கேஸ் ஆப்போசிட் டைரெக்ஷனில் கரண்ட் ரொட்டேஷன் ஆச்சுன்னா சவுத் போல் இங்கேயும் நார்த் போல் இங்கேயும் இருக்கும். பொலாரிட்டி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். பொலாரிட்டி சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னா, நியர் தி அந்த சர்க்குலர் காயில் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் என்ன பண்ணுறோம்னா ஒன் ஆஃப் த மேக்னெட்டிக் நீடில் இஸ் பிளேஸ்டு, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகும், கெட்டிங் சம் அமௌண்ட் ஆஃப் டிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் ஆஃப் த ரிவால்விங் எலக்ட்ரான். ஓகேவா? சப்போஸ் an electron undergoes a circular motion around the nucleus. என்ன சொல்கிறாங்க, இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகிட்டு இருக்குது, மூவ் ஆகிட்டு இருக்குது. எதை அரௌண்ட் த நியூக்ளியஸ் சுற்றி ஒரு எலக்ட்ரான்ஸு மூவ் ஆகிட்டு இருக்குது. த சர்க்குலேட்டிங் எலக்ட்ரான் இன் லூப்ஸ் லைக் கரண்ட் இன் த சர்க்குலர் லூப். ஓகே, since the charge is considered current, the magnetic dipole moment due to the current carrying circular loop. இப்போ மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்டோட வேல்யூ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பேஸ்ட் ஆன் த கரண்ட் கேரிங் சர்க்குலர் லூப்பை பேஸ் பண்ணி மியூஎல் வெக்டர் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஏ வெக்டர் அப்படின்னு. ஓகே, இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா. ஓகேவா? மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் டியூ டு கரண்ட் கேரியிங் சர்க்குலர் லூப் இஸ் மியூஎல் வெக்டர் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஏ கேப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த மேக்னெட்யூட் மியூஎல் ஈக்குவல் டு ஐஏ அப்படின்னு சொல்லிட்டு, மியூஎல் ஈக்குவல் டு ஐஏ வெக்டரை கேன்சல் பண்ணிடுறோம். இப்போ இந்த சர்க்குலர் லூப்பில் ரொட்டேஷன் ஆகிறத டயக்ராம்ஸில் கொடுத்துருக்காங்க. இட் ஹேவிங் சம் அமௌண்ட் ஆஃப் மாஸு, பர்டிகுலர் வெலாசிட்டியில் ரொட்டேஷன் ஆகுது. இட் ஹேவிங் சம் அமௌண்ட் ஆஃப் மாஸு. இந்த மாஸில் என்ன ஆகிட்டு இருக்குது, இது எலக்ட்ரான்ஸ் வந்து நியூக்ளியஸை சுற்றி என்ன ஆகிட்டு இருக்குது, சர்க்குலர் பாத்தில் ரொட்டேஷன் ஆகும். இட் ஹேவிங் சம் அமௌண்ட் ஆஃப் மாஸு, ரேடியஸு ஆர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இன்கேஸு இந்த மியூஎல் ஈக்குவல் டு, இங்கே மியூஎல் இருக்குது, இங்கே லென்த்து எல் இருக்குது. மியூஎல் லென்த்து எல்லு, இந்த எம்வி. ஓகேவா? இப்போ இந்த மியூஎல் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா இன்ட்டு ஏ அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா என்னதுன்னா இந்த ஏரியா சர்க்குலருடைய ஏரியா. ஓகே, நெக்ஸ்ட்டு கரண்ட்டு இன் மேக்னிடியூட் ஐஏ அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் மியூஎல் ஈக்குவல் டு ஐஏ. ஃபஸ்ட்டு டயக்ராம் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், த எலக்ட்ரான் ரிவால்விங் அரவுண்ட் த சர்க்குலர் ஆர்பிட். ஃபஸ்ட் பாயிண்ட், த எலக்ட்ரான் ரிவால்விங் அரவுண்ட் த சர்க்குலர் ஆர்பிட் எலக்ட்ரான்ஸ் ரொட்டேஷன் ஆகுது. செகண்ட் ஒன், த டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் வெக்டர் அண்டு ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் வெக்டர் ஆர் ஆப்போசிட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வாட் இஸ் த மீனிங் தட் அப்படின்னா, ஹியர் எல் வெக்டர் அண்ட் மியூஎல் வெக்டர் மேலேயும் கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா,
இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹியர் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே இருக்குது. போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் நாட் ஏ ஸ்கேலர் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் நாட் ஏ ஸ்கேலர், இட் ஹேவிங் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். இஃப் t இஸ் த டைம் பீரியட் ஆஃப் ரிவால்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். t இஸ் த டைம் பீரியட் ஆஃப் ரிவால்யூஷன். இப்போ டைம் பீரியட் ஆஃப் ரிவால்யூஷன் என்ன, ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன் அப்படின்றது. ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன், one complete rotation value is equal to 360 degree அப்படின்னு சொல்லிட்டு. one complete rotation is 360 degree. இந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா, அந்த சர்க்கிள் வந்து ரொட்டேஷன் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னா ஒன் சைக்கிள் ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன் ஆகிறது இட் ஹேவிங் சம் அமௌண்ட் ஆஃப் டைம். இப்போ இங்கேருந்து இங்கே போயிட்டு இங்கே வந்து இங்கே வருது எலக்ட்ரான்ஸ் இங்கே வரதுக்கு ஃபார் அப்ராக்சிமேட்டாக ஒரு 3 செகண்ட்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கிங்க. இந்த 3 செகண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம் அப்படின்னா டி அப்படின்னு சொல்கிறோம். 3 seconds is nothing but t, that is one complete rotation அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் the current flowing through the circular motion of the circular motion. இப்போ the flow of electron அங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய current value that is I is equal to minus e by t அப்படின்னு சொல்கிறோம். ஏன் மைனஸ் இ பை டி போகிறோன்னா வேறு மைனஸ் இ இஸ் த சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான். எலக்ட்ரானுடைய சார்ஜ் வந்து இ மைனஸ் இ, அண்ட் இஃப் ஆர் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் அண்ட் ஆர்பிட், radius of circular orbit, and v is the velocity of the electron, so that the orbit is then என்ன சொல்கிறோம், t is equal to 2 pi r into v அப்படின்னு சொல்கிறோம். 2 pi r divided by v, that is equal to equation 3.474. இப்போ t is equal to 2 pi r divided by v அப்படின்னு சொல்கிறோம். using this equation 3.46 and 3.46 and equation 3.47 in equation 3.45 அப்படின்னு சொல்கிறோம். சரியா, அப்போ டீயோட வேல்யூ வந்து 2 pi r by v, அந்த வேல்யூயும் நெக்ஸ்ட் 3.46 ஈக்குவேஷன் என்னது, 3.46 ஈக்குவேஷன் I is equal to minus e by t, இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எங்கே அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் 3.47ல ஈக்குவேஷன் 4.5ல அப்ளை பண்ணுங்க. இப்போ ஈக்குவேஷன் 3.45ல அப்ளை பண்ணால் that is equal to mu l divided by mu l is equal to minus e divided by 2 pi r divided by v into pi r square. இந்த v என்ன ஆயிடும், again மேலே போயிடும், பை கேன்சல் ஆகிடும், பை கேன்சல் ஆகிடும். ஓகே, அப்போ என்ன வரும்னா இவி ஆர் ஸ்கொயர், ஆர் கேன்சல் ஆகிடும், ஒரு ஆர் கேன்சல் ஆகிடுங்கன்னு இது கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். இது ஒரு ஆருக்கு என்ன ஆயிரும், கேன்சல் ஆகிடும், ஒரு ஆருக்கு இந்த ஒரு ஆர் கேன்சல் ஆகிடும், பை கேன்சல் ஆகிடும். அதுக்கடுத்து இந்த v வந்து என்ன ஆகிடும், மேலே போயிடும். ஸோ இவிஆர் டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்கிறோம். இவிஆர் டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஏஸ் ஈக்குவல் டு என்னது, பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். ஏஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் இஸ் த ரேடியஸ் சர்க்குலர் லூப் அப்படின்றோம். பை த டெஃபினிஷன் த ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் த எலக்ட்ரான் அபவுட் எல் வெக்டர் ஈக்குவல் என்னது, ஆர் வெக்டர் கிராஸ் பி. இது எல்லாமே ஃபார்முலா தாங்க. என்ன ஆக்சுவலாக இங்கே வந்து ஏஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர்னு சொல்லிட்டோம். ஏஸ் ஈக்குவல் டு என்னது, பை ஆர் ஸ்கொயர் இஸ் என்னது, ஏரியா ஆஃப் த சர்க்குலர் லூப் அப்படின்றோம். ஏரியா ஆஃப் த சர்க்குலர் லூப் நான் முதல்லையே சொல்லிட்டேன். பை டெஃபினிஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னா, பை டெஃபினிஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் த எலக்ட்ரான் ஓ இஸ் அப்படின்னா எல் வெக்டர் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் கிராஸு எல் வெக்டர் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் கிராஸு பி வெக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஆங்குலர் மொமெண்டத்துடைய ஃபார்முலா. ஸோ இன் மேக்னிடியூட் எல் இஸ் ஈக்குவல் டு ஆர்பி. இந்த ஆர்சி ஈக்குவல் டு எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ரேடியஸ் இது மாஸ் இன்ட்டு என்னது வெலாசிட்டி, இது எம்வி அப்படின்னு சொல்கிறோம். ஆர் ஈக்குவல் டு என்னது, எம்வி அப்படின்னு சொல்கிறோம். யூஸிங் ஈக்குவேஷன் 3.48 ஈக்குவேஷன் 3.48 இருக்கு இல்லையா, 48 வந்து என்னது, இவிஆர் டிவைட் பை 2 இருக்கு இல்லையா, அந்த வேல்யூயும் அண்டு 49 இருக்கு இல்லையா, இது ரெண்டையும் பேஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், மியூஎல் பை எல், மியூஎல் டிவைடட் பை எல் தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இவிஆர் டிவைடட் பை 2 டிவைடட் பை எம்பிஆர். ஆக்சுவலாக என்ன பண்ணுறோம், இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணுறோம், ரேஷியோ எடுக்கிறோம். இந்த ரேஷியோ எடுத்தோன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சரு மைனஸ் இ டிவைடட் பை 2m இன் அப்படின்ட்டு தட் இஸ் ஈக்குவல் டு மியூஎல். இந்த எல்லை வந்து என்ன பண்ணிக்க, மேலே மல்டிப்ளை பண்ணிக்க. ஸோ இ பை 2m இன்ட்டு எல் வெக்டர் அப்படின்னு சொல்கிறோம். The negative sign indicates that the magnetic moment and angular momentum are opposite direction அப்படின்னு சொல்கிறோம். magnetic moment and angular momentum are in opposite direction அப்படின்னு சொல்கிறோம். in magnitude the mu value by L அப்படின்றோம். that is E is equal to 1.6 in 10⁻⁻19 coulomb.
charge of the electron value 2 into mass of the electron value 9.11 into 10 power minus 31. இதெல்லாமே டைரெக்டாக வேல்யூஸ் மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரானுடைய சார்ஜ் ஆஃப் தி எலக்ட்ரான் இந்த வேல்யூஸ்லாம் அப்ளை பண்ணி என்ன பண்ணுறோம் ஃபைனலாக 0.087 into 10 power 12 கூலும் kg power minus 1 அப்படின்னு. ஸோ ஃபைனலாக μL by L is equal to 8.78 into 10 power 10 கூலும் kg power minus 1 is equal to constant அப்படின்னு சொல்கிறோம். The ratio μL by L is the constant is known as the geometric ratio அப்படின்னு சொல்கிறோம். E by 2m. This must be noted that the geometry zero magnetic ratio அப்படின்னு சொல்கிறோம். இந்த கொஷின் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பழைய எடிஷனில் அப்படியே இருக்குது. எந்தெந்த கொஷின் பழைய எடிஷனில் இருக்குது அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் ரிவால்விங் அரௌண்ட் த எலக்ட்ரான் இருக்குல்ல இந்த கொஷின் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பழைய எடிஷனில் இருக்குது. இதில் எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரே ஒரு 2 டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது இந்த எல் வெக்டர் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் இன்ட்டு பி வெக்டர் இருக்குல்ல அந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. எல் இஸ் ஈக்குவல் டு ஆர்பி தட் ஈக்குவல் டு எம்பிஆர்னு கொடுத்துருக்காங்க. ஆர் ஈக்குவல் டு எம்பி. ரேடியஸ் வந்து எதை பொறுத்துருக்குன்னா மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி பொறுத்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, மாஸ் அண்ட் வெலாசிட்டி தட் இஸ் ரேடியஸ். ஓகேவா, ஃப்ரம் த டயக்ராம் ஆர் வேல்யூ. ஓகேவா, நெக்ஸ்ட் திஸ் வேல்யூ the μL by L is the constant is known as the zero magnetic ratio that is E by 2m. It must be denoted by zero magnetic ratio அப்படின்னு சொல்கிறோம். This is constant proportionality which connect angular momentum அப்படின்னு சொல்கிறோம். which connect a angular momentum of the electron and the magnetic moment of the electrons அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இப்போ இதை வந்து என்ன சொல்கிறோம் நீல்ஸ் போர் கான்செப்டோட என்ன பண்ணுறோம் ஈக்குவேட் பண்ணுறோம். நீல்ஸ் போர் அக்கார்டிங் டு நீல்ஸ் குவான்டைசேஷன் ரூல். நீல்ஸ் குவான்டைசேஷன் ரூல் என்னென்னா L is equal to NH by 2π. இதெல்லாம் நம்ம பின்னாடி ஃபர்தராக வரக்கூடிய லெசனில் படிப்போம். L is equal to NH by 2π அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீல்ஸ் போருடைய ஜென்ரல் ஃபார்முலா. நீல்ஸ் எப்படி நியூட்டன்ஸ் தேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா எவரி ரியாக்ஷன் இஸ் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஈக்குவல் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. எவரி ரியாக்ஷன் ஹேவிங் என்னது ஈக்குவலண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்கிறோம். அதே மாதிரி எவரி ஆக்ஷன் இஸ் ஈக்குவலண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்கிறோம். லைக் தட் இது வந்து நம்ம திரும்ப படிச்சிருக்கோம். அதே மாதிரி மேக்ஸில் வந்து a + b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + 2ab படிச்சிருக்கோம். அதே மாதிரி இங்கே நீல்ஸ் போருடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா L is equal to NH by 2π அப்படின்னு சொல்கிறோம். L is equal to இந்த ஸ்டெப் அப்படியே போட்டுட்டு என்ன பண்ணுங்க இந்த ஸ்டெப்புக்கு அப்படியே டைரெக்டாக இங்கே வந்துடுங்க. வேறு இது μB is equal to EH by 2m. μB is equal to இங்கே பாருங்கள் என்ன கவனிங்க. இந்த நீல்ஸ் போர் கான்செப்ட்டு அக்கார்டிங் டு நீல்ஸ் போர் கான்செப்ட்டு L is equal to NH by 2π அது வந்து ஜென்ரல் ஃபார்முலா. இந்த L is equal to NH by 2π என்ன வந்து அப்ளை பண்ணுறீங்க μL is equal to E by 2m into L into that is equal to N into EH by 4πm எழுதிடுறீங்க. அதுக்கடுத்து μL is equal to என்ன வேல்யூ அதை அப்படியே எழுதிடுறீங்க. ஓகேவா, அதுக்கு இந்த ஃபார்முலா இந்த ஸ்டெப்ஸ் வேண்டாம். டேரெக்டாக μL is equal to N into 9.27 into 10⁻24 am square அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் த மினிமம் மேக்னெட்டிக் அமௌண்ட். த மினிமம் மேக்னெட்டிக் மூமெண்ட் கேன் பி அப்டைன்டு ஃப்ரம் த சப்ஸ்டியூட்டிங் N is equal to 1 μL is equal to 9.27 into 10⁻24 am square சொல்கிறோம். where μB is equal to EH by 4πm into 9.27 10⁻24 am square is the called Bohr magneton அப்படின்னு சொல்கிறோம். which is used to measure the atomic magnetic movement அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, சரி இன்றைக்கி 2 டாபிக் பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்தது ஆம்பியர் சர்க்யூட்டல் லா. இந்த ஆம்பியர் சர்க்யூட்டல் லா வந்து ஆம்பியர் சர்க்யூட்டல் லாவை we will discuss it in next class. டெஸ்ட்டு வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் நம்ம பார்க்காம எழுதுங்க. நிறைய பேர் வந்து ஃபேர் நோட்டு வந்து இல்லைன்னா பரவாயில்லன்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்கீங்க. சரி ஓகே, ஃபேர் நோட்டு வந்து இனிமேல் எவருக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஃபேர் நோட்டு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் ஒர்க்கு.